கோவமா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவங்க கிட்ட எப்படி நாகரிகமான வார்த்தைகள் எதிர்பார்க்க முடியும்? ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு தான் கூடுவாங்களா? அவர் சொல்லும்போது அது உங்களுக்கு நாகரிகமா தெரியுதா? அப்போ ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதே வார்த்தையை நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா ஆன்டின்னு சொல்லியிருப்பீங்களா? அப்ப வந்துட்டு அம்மா அவர்களுக்கு முதலமைச்சரை சந்திச்ச பிறகுதான் இவ்வளவு விமர்சனங்கள் தாவேகா மேல வைக்கிறாங்க. பொட்டி எதுவும் கைமாறப்பட்டுதான்ற விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அந்த முதலமைச்சரை சந்திச்ச அன்னைக்கு அடுத்த நாள் நடந்த கூட்டத்துல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம்னு நினைக்கிறீங்க, மின்றதெல்லாம் பொண்ணு இல்லைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்னா ஓட்டு விழும்போது தான் தெரியும். எல்லா வேட்பாளரும் நான் தான் அப்படிங்கிறீங்களா? ஏன் உங்களால வேட்பாளர் அறிவிக்க முடியலன்னா நாளைக்கு கூட்டணி பேசும்போது இந்த கட்சிக்கு யாருக்கு போகுமோ, இந்த தொகுதி யாருக்கு போகுமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு. அந்த 1 மணி நேரம் 18 நிமிஷத்துல 4 நிமிஷம் 30 செகண்ட் தான் விஜய் அவர்களை பற்றி பேசிருக்கு. அந்த 4 நிமிஷத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு தூரம் தொட நடுங்குதுன்னாக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக ஆளுங்கட்சி செயல்படும். விசிகா ஒரு கொடி ஏத்துதுன்னா விடுறாங்களா பாருங்க. விசிகா வளர்ந்துருச்சுன்னா இன்னும் 2 சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கல்ல, அப்ப அவங்களை அடக்கி வைக்கணும்ல. குட்டி கதை சொல்றேன்னு யார் ஆரம்பிச்சது? இந்த பகையை ஆரம்பிச்சது யாரு? எப்படி நாம் தமிழர் கட்சி தான் சொல்றாருன்னு சொல்றீங்க? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பட் ஆனா அந்த இடத்துல சீமான் ஒழிக அப்படின்னு கத்துனது, நாம் தமிழர் கட்சியை பலரும் எதிர்த்து பேசினது, இது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனுக்கு கிடைச்ச ரியாக்ஷன் சொல்லப்படுது. செஞ்சி மாநாட்டுல, செஞ்சி பொதுக்கோட்டையில சீமான் அவர்கள் பேசினதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சீமான் அவர்கள் வந்துட்டு பேசினதே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு பேசினதுக்கு உண்டான ரியாக்ஷன் தான். முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயை வாங்க வாங்கன்னு வரவேற்றது அண்ணன் சீமான் தான். அவருக்கு வந்துட்டு அரசியல் ரீதியாக பல இடத்தை வந்துட்டு சொல்லிக் கொடுத்து, பல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து, இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடலாமான்னு பொது மேடைக்கு வந்துட்டு அவருடைய முதல் மாநாட்டுக்கு யாரையெல்லாம் அழைக்கலான்னு சொன்னபோது யாரையும் அழைக்காத, என்ன கூட நீ அழைக்காதன்னு அண்ணன் சீமான் சொன்னதாக அண்ணனே வந்துட்டு பேட்டியில் அப்போவே கொடுத்துருந்தாரு. காரணம் என்னன்னாக்கா அது உன்னுடைய மாநாடாக இருக்கணும், அப்போ உன்னோடைய பலம் தான் அங்கே தெரியணும், நீ தான் முதன்மையான ஆளாக இருக்கணும், அதில் மற்றவர்களை எல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லி அவ்வளோ தூரம் வந்துட்டு வழிநடத்தி சென்றவராக அண்ணன் சீமான் இருந்தார். முதல் மேடையிலே ஏறி இந்த அகழிக்குள்ள முதலையெல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்குமாமேன்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை சொல்றேன்னு யார் ஆரம்பிச்சது? இந்த பகையை ஆரம்பிச்சது யாரு? அப்போ நீங்கள் ஆரம்பித்த பகைக்கு தான் நீங்க வாங்கி கட்டுக்கிறீங்க. யாரையுமே பெயர் குறிப்பிடவே இல்லைல்ல. திமுகன்னு சொல்லலாம், திமுக கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய திமுக, பாஜக உட்பட பெயர் சொல்லாம தானே விமர்சனம் செய்தாரு முதல் மாநாட்டில். அது எப்படி நாம் தமிழர் கட்சியை தான் சொல்றாருன்னு சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு காலையில, அதாவது அவர்களுடைய மாநாடு நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில அண்ணன் கொடுத்த பேட்டி இன்னும் இருக்கு, காணொலிகள்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த ஊடகங்களை சந்திச்சு விட்டு அண்ணன் வந்துட்டு பேசுறாரு. பேசும்போது நான் நேரடியாக அவரை சந்திக்கும் போதும் நான் சொன்னேன், இது வந்துட்டு மீன்கள் கொஞ்சம் விளையாடக்கூடிய குளம் இல்லை தம்பி, இது முதலைகள் இருக்கக்கூடிய குளம், ஒவ்வொரு காலடியும் நான் வந்துட்டு பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் வந்துட்டு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. அன்னைக்கு மாலையில் ஏறி மேடையில் ஏறி நம்மளை பார்த்து இது அகழிகளாச்சே, இந்த அகழிகளில் முதலையெல்லாம் சைஸாக வாயை பொழந்துக்கிட்டும் கடிக்கிறதுக்கு தயாராகவும் இருக்குமாமே அப்படின்னு பேசுனது விஜயா இல்லை அண்ணன் சீமானா? தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு 2 கண்ணுன்னு சொன்னது விஜயா அண்ணன் சீமானா? அப்போ உங்களுடைய கண்ணு திராவிடம் அப்படின்னாக்க அந்த நொல்ல கண்ணை நாங்கள் பிடுங்கி எறிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சையை நிச்சயமாக செய்வோம். ஓகே. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக தானே ஹேண்டில் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி டிவிகேவை. இப்போ திரும்பவும் முதலமைச்சரை சந்தித்த பிறகு தான் இவ்வளவு விமர்சனங்கள் தாவேகா மேலே வைக்கிறாங்க. பொட்டி எதுவும் கைமாறப்பட்டுச்சான்ற விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அந்த முதலமைச்சரை சந்திச்ச அன்னைக்கு அடுத்த நாள் நடந்த கூட்டத்தில் அதே முதலமைச்சரையும் அவங்களுடைய அப்பா கருணாநிதியும் போட்டு கிழின்னு கிழிச்சதை நான் எடுத்து காட்டவா? ஓகே. அதே நீங்க வந்துட்டு உண்ணாவிரதம் இங்க யாரை நோக்கி இருந்த? இந்திய அரசுக்கும் இந்த போருக்கும், உள்நாட்டு போருக்கும் சம்பந்தம், இலங்கை உள்நாட்டு போருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்க உண்ணாவிரதம் யாரை நோக்கி இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரா இல்லையா சீமான்? அது யாருடைய முகத்திரையை கிழிச்சு எறிகிறது? கருணாநிதி அவர்களுடைய முகத்திரையை அன்னைக்கு மேடையிலேயே 1 மணி நேரம் கிழிச்சிருக்கிறார். 1 மணி நேரம் கிழிச்சதுல 5 நிமிஷம் தான் தொட்டிருக்காரு. ஊறுகாய் தொட்டுற மாதிரி தான் வந்துட்டு விஜய் அவர்களும் தொட்டிருக்காரு. செஞ்சிக்கோட்டையில் நம்மளுடைய வரலாறை பற்றி பேசும்போதும் சரி, திமுகவை பற்றி பேசும்போதும் சரி 1 மணி நேரம் 18 நிமிஷம் பேசியிருக்கிறார் அண்ணன். அந்த 1 மணி நேரம் 18 நிமிஷத்தில் 4 நிமிஷம் 30 செகண்ட் தான் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். அந்த 4 நிமிஷத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு தூரம் தொட நடுங்குதுன்னாக்க 1 மணி நேரம் உங்களை பற்றி பேசினாருன்னா நீங்கள் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இது கொள்கை கூட்டணியாக நீங்கள் மாறுங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு அறிவுரை. அந்த அறிவுரையை எடுத்துக்கொள்றதும் இல்லை அதை நீங்கள் கிண்டல் செய்கிறதும் உங்கள் கையில் இருக்குது.
நீங்கள் அதற்குண்டான பாடத்தை 26ல் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க. நம்ம வந்து அப்படியே களம் அப்படியே மாறிடும், நம்ம ஜொலிக்கும், நம்ம வந்துட்டு ஜெயிச்சிருவோம், 234 தொகுதிகளில் நம்ம தான் நிற்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்க களம் அப்படியானது இல்லை அப்படிங்கிற பாடத்தை நம்ம உங்களுக்கு எடுக்கிறோம். நீங்கள் ஒருத்தர் சொல்லும் போதே கேட்டுக்கொண்டால் நீங்கள் அதிலிருந்து சுதாரித்து கொள்ளலாம். இல்லை நான் பட்டு தான் திருந்துவேன்னா பட்டு திருந்துங்கன்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறதே இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக வச்சாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் மேலே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்று லாரிக்கு அந்த பக்கம் நிற்கணும், இல்லாட்டி இந்த பக்கம் நிற்கணும், நடுவால் நின்னா லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்போ வந்து புலி வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது அணில் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் குறுக்க மறுக்க ஓடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக நீங்கள் எங்களை விமர்சனம் செய்யுங்க, விமர்சனம் செய்ய வேணாம்னு சொல்ல அப்படின்ட்டு ரொம்ப சுமூகமாக சொல்கிறவங்களும் இருக்காங்களே. ஏன்னா அந்த மேடையிலேயே வந்து இறங்கி போய் பத்திரிகையாளர்கள் அடிக்கிறாரு, இவர் எப்படி நாகரிகமா பேசுவாரு. பத்திரிகையாளர் அடிக்கலாம் இல்லைங்க, அங்க வந்துட்டு பிரச்சனை பண்றவன தான் வந்துட்டு இறங்கி அடிக்க போனாரு. அந்த கோவம் தான் அண்ணன் சீமான். ஓகே, சீமான் யாருன்னு கேட்டா அந்த கோவம் தான். அந்த ரௌத்திரம் பழகு அப்படிங்கிற பாரதியாரின் வரி தான் அண்ணன் சீமான். அதை தாண்டி விட்டு நீங்க கோவமே படாதீங்கன்னு சொன்னா சீமான்ங்கிற ஒரு ஆளே இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான் கோபமா வருது. பேரன்பும் பெருகும் கோபமும் கொண்டவன் தன்னை ஏன் சொல்லுவார்னாக்க அவரை போல அன்பு காட்டவே முடியாது. நாங்கள் கூட சொல்லும்பொழுது ஏன் விஜய் மீது இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்கன்னா என் தம்பிடா அப்படின்பார். என் தம்பியை பற்றி நீ விமர்சிக்கவே கூடாதுன்னு எங்களுக்குள்ள நடந்த கூட்டத்தில் அண்ணன் மேடை ஏறி பேசுறாரு. நீ விஜயை விமர்சிக்கிறதுக்காக கட்சிக்குள்ள இருக்குன்னா இருக்கவே இருக்காது, கிளம்பி போயிடுன்னு எங்களை வந்துட்டு காட்டமாக பேசக்கூடிய நபராக அண்ணன் சீமான் பேசினார். அப்படி பேசுகிற பேரன்பு கொண்ட நபர் தான் இப்போ பெருங்கோவத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் கொள்கை ரீதியாக ஒரு தமிழ் தேசியத்தை எடுத்தோ அல்லது தமிழ் தேசியமே வேண்டாம், நீங்கள் பொதுவான ஒரு இதை எடுத்தோ நீங்கள் வந்துட்டு இங்கே தமிழர்களுக்காக உள்ள ஒரு இடத்தை நாங்கள் வந்துட்டு நிற்போம், மக்களுக்காக நிற்போம்னு சொன்னால் உங்களுக்காக நிற்பார். உங்களை ஒருபோதும் விமர்சிச்சிருக்க மாட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திராவிடம் தாங்கிறீங்க, பெரியாரின் பேரங்கிறீங்க, சாதி மத மொழி இனம் அப்படிங்கிறீங்க. சாதி மதமும் மொழி இனமும் ஒன்றா உங்களுக்கு? இப்போ சாதியும் மதமும் வந்துட்டு ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் பிளந்துபடுது, எவ்வளோ தூரம் இழிவுபடுத்துது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டையை உண்டாக்குது, ஒருத்தனை மேலே கீழேன்னு நினைக்க வைக்குது. இதுவும் மொழி இனமும் ஒன்றா? அப்போ இந்திய தேசம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கா, இல்லை வர்க்க ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கா? பணக்காரெல்லாம் ஒரு பக்கம் இருங்க, ஏழைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு மொழி வழியாக ஏன் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது? அதுதானே ஒரு இனக்குழு. அப்போ அந்த இனக்குழுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை தானே வந்துட்டு ஒரு இந்திய அரசாங்கமே கொடுத்துருக்குது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு போய் சாதி மத மொழி இனம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களோட புரிதல் என்னவா இருக்குது, அரசியல் புரிதல் என்னவா இருக்குது? அப்போ மொழி ரீதியாக பேசக்கூடியவன்லாம் சாதி ரீதியாக பேசக்கூடியவனுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களோட புரிதல் என்னவா இருக்குங்கிற கேள்வி வருது இல்லை? அப்போ அதை தான் நாங்கள் உடைக்கிறோம். நீங்கள் சாதி மத மொழி இனம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாலே உங்களுக்கு அந்த மொழியை பற்றிய புரிதலே இல்லைன்னு அர்த்தம். தமிழ் தேசியம்னா என்னங்கிறதே தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் திராவிடத்தின் குப்பையாக தான் வந்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தான் நாங்கள் உடைச்சி எறிகிறோம். ஓகே, அதுதான் கேட்டேன். இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவங்க கிட்ட எப்படி நாகரிகமான வார்த்தைகள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல? கோபம் வரதாங்க செய்யும், எல்லா இடத்துலையும் கோபம் இருக்க தான் செய்யும். நாகரிகமான வார்த்தைகள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவீடுகள்ங்கிறது மாறும். இப்போ இவர் பேசும்போது பேசுகிறாரு, நாங்கள் வந்துட்டு செத்த பிணங்களை நாங்கள் வந்துட்டு வேட்டையாடாது அப்படிங்கிறாரு. யாரை சொல்கிறாரு? அங்கிள்ங்கிறாரு. யார் அங்கிள்? அங்கிள்னு தான் ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்களா? அவர் சொல்லும்போது அது உங்களுக்கு நாகரிகமாக தெரியுதா? அப்போது இப்போ அங்கிள்னு சொல்லும்போது வந்துட்டு இதே வார்த்தையை நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா ஆன்ட்டின்னு சொல்லியிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு அம்மா அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் அப்படின்னீங்க ஏன்? அப்போ அது நாகரிகமாக தெரியுது உங்களுக்கு? அங்கிள் அப்படிங்கிறது நாகரிகமாக தெரியுது இல்லை? இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது நாகரிகமாக தெரியுது. உங்களை அணில்கள்னு சொன்னால் அணில்கள் நாங்கள் சொன்னோமா? சொன்னது யாரு? உங்கள் அப்பா தான் சொன்னார். நாங்கள் ஒரு அணில் போல உதவினோம் அம்மையார் ஜெயலலிதாவுக்குன்னு சொன்னது யார்? அவர் தான் சொன்னார், நாங்கள் சொல்லலையே. ஓகே, நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஓகே, ஆனால் நாம் தமிழர் கட்சியை எல்லா கட்சிகளும் குறைத்து மதிப்பிடுறாங்களா இப்போ கட்சி ஆரம்பித்த விஜய் உட்பட? குறைத்து மதிப்பிடதாங்க செய்வாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பணம் இருக்கிறவனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கத்தான் செய்யும். பணம் இருக்கிறவன் நான் வந்துட்டு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ள தான் நினைப்பான். ஆனால் மக்களுக்காக உண்மையிலேயே போராடக்கூடிய ஒரு நபன் மக்களோடு மக்களாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான். நீங்கள் பணம் இருக்கிறது 100 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மாநாடை நடத்த முடியும், 200 கோடி ரூபா செலவு பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண முடியும், 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஐபாக் நிறுவனத்துக்கு உங்களுடைய இதை கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணலாம். மக்களுக்கு என்னவா போய் சேருவீங்கிறது தான் கேள்வி. இது எல்லாத்தையும் செய்த நபர்கள் எல்லாரும் இப்போ எப்படி இருக்கிறாங்க? இதே பிரசாந்த் கிஷோரோடு கைகுலுக்கிய ஐயா கமலஹாசன் அவர்கள் இப்போ என்ன நிற்கிறாரு? ஒரு சீட்டில் எப்படி முடங்கி கிடக்கிறார் உங்களுக்கு தெரியும். நான் மிகப்பெரிய நடிகன், இங்கே வந்துட்டு மக்கள் மத்தியில் முதல்ல வீட்டுக்குள்ளே எல்லாம் பூந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். எதில் சொன்னார்? அவர் நடத்தும் போது சொன்னார், எல்லார் வீடுகளுக்கும் உள்ளே போய் என்னை சேர்த்தது வந்து நிகழ்ச்சி அப்படின்னாரு. நடத்திட்டு என்ன ஆச்சு? இப்போது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அவரும் போய் சேர்ந்துருந்தா இருந்தார்.
அது ஓட்டா மாறுதாங்கிறதான கேள்வி. நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்கிறத கணிச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதை நோக்கி நீங்கள் நகராத வரை உங்களால் ஓட்டுக்களை வாங்கவே முடியாது. அது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வரட்டும், ரிசல்ட் வரட்டும். மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டிட்டா போதுமா, ரசிகர்கள் எல்லாம் வாக்கா மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. பார்க்க தானே போறாங்க 2026 தேர்தல் அப்படின்னு நல்ல சவால்லாம். அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க பார்க்க தான் போறீங்கிறோம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம்னு நினைக்கிறீங்க. அது வரும்போது தான் தெரியும். மின்றதெல்லாம் பொண்ணு இல்லைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்னா ஓட்டு விழும்போது தான் தெரியும். ஏன்னா கடைசி நேரத்தில் வாக்குக்கு காசு கொடுத்து அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சிகள் என்னென்ன செய்யுங்கிறத நாங்கள் 4 தேர்தல்களை பொது தேர்தலில் பார்த்துருக்குறோம். அப்போ அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் என்னவாக இருக்கிறது, அதை எப்படி கொண்டு போய் கூர்மைப்படுத்தணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, நாங்கள் இப்போவே வேட்பாளர்கள் நிறுத்தி எங்களுக்கு தெரியும் இந்தந்த தொகுதியிலலாம் நாங்கள் நிற்க போகிறோங்கிறது தெரியும். அத்தனை வேட்பாளர்களும் இறங்கி வேலை செய்கிறாங்க. உங்களால் ஏன் அறிவிக்க முடியல? எல்லா வேட்பாளரும் நான் தான் அப்படிங்கிறீங்களா? ஏன் உங்களால் வேட்பாளர் அறிவிக்க முடியலன்னா, நாளைக்கு கூட்டணி பேசும்போது இந்த கட்சிக்கு யாருக்கு போவோமோ, இந்த தொகுதி யாருக்கு போவோமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அந்த பயம் இல்லை. நாங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உங்களால் கூட்டணி பேரத்தை முடிக்காமல் யாருக்கு எந்த தொகுதிங்கிறத ஒதுக்க முடியாது. அதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னொன்று, ஒரு உறுதியான சின்னத்தோடு நாங்கள் நிற்கிறோம். மக்களுடைய எண்ணத்தில் கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இதை நோக்கி நாங்கள் கொண்டு போகும்பொழுது நீங்கள் எங்களை குறைத்து மதிப்பிட்டு கொள்ளுங்கள். தேர்தல் முடிவு உங்களுக்கு காமிக்கும். கூட்டின கூட்டம்லாம் ஓட்டா மாறிச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். வடிவேலு வந்தால் கூட்டம் கூடுது, நயன்தாரா வந்தால் கூட்டம் கூடுது, ஒரு விக்ரம் ஃபோட்டோ எடுக்கிறாருனாக்கா அவருக்கு கூட்டம் கூடுது, எல்லாருக்கும் கூட்டம் கூடுது. ஓட்டு யாருக்கு போடுவாங்க? அதான் கேள்வி. மக்கள் பார்க்கறதுக்கு வருவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே அந்த டாக்டிக்கை தானே சார் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஒற்றை முகம் தான் எல்லா இடத்துலயுமே வேட்பாளராக இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க வாக்களிங்க அப்படிங்கறது அது ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. இல்லைங்க, ஒற்றை முகம்னாக்கா அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னு இருக்குல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக இருந்தபோது அவங்களுக்கு ஓட்டு விழல. அவங்க அரசியல்வாதியாக பயணிச்சாங்க. அதிமுகவில் இணைஞ்சு பயணிச்சு கொண்டு இருந்தாங்க. அதை தாண்டி அதிமுகவை தன்வசப்படுத்துவதற்கு அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள், எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு இது ஏச்சு பேச்சுக்களை சந்திச்சு அதெல்லாம் தாண்டி தானே அவங்க ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்தாங்க. அத்தனை மகளிர் இடத்துலயும் மனதை பிடித்தவர்களாக அவங்க எப்படி மாறி போனாங்கன்னாக்க, ஒரு பெண் இவ்வளவு தூரம் வலிமையா இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க காமிச்சது மூலமா தான் அவங்க நடந்தாங்க. அத்தனை அரசியல்வாதிகளையும் ஏச்சு பேச்சுக்களையும் தாங்கி கொண்டு, அத்தனை விமர்சனங்களையும் தாங்கி கொண்டு எதிர் விமர்சனங்களை வச்சாங்க. நேரடியாக அத்தனை பேர் பேரையும் சொல்லி விமர்சனம் வச்சாங்க. உங்களால் அதை வைக்க முடியுதாங்கிறதான் கேள்வி. யார் யார் எங்க வேட்பாளருங்கிறத அவங்க முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தாங்க. இன்னொருத்தர் போட்டு கொடுத்து அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அவங்க வேலை செய்யல. இன்னும் சொல்ல போனா, இதே பிரசாந்த் கிஷோரோ இல்ல இவங்களோ போய் கேட்கும்பொழுது என்னோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க வகுத்து கொடுக்கறதுக்கு யாருன்னு கேள்வி கேட்டதுங்க அவங்க. ஏன்னா என்னுடைய மாவட்ட செயலாளருக்கு எல்லாம் தெரியும், நீ என்னத்தை செஞ்சு கொடுக்க போற அப்படின்னு கேட்டவங்க அவங்க. நீங்க அதை விட்டுட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றதுதான் கட்சியே நடக்குது அப்படின்னாக்க எப்படி உங்களையும் நீங்க அவங்க ஒப்பிட்டு கொள்றீங்க? அந்த ஒப்பிடுங்கிறது ரொம்ப தவறானது. நீங்க எம்ஜிஆர் கூடயோ அல்லது அண்ணா கூடயோ, அம்மையார் ஜெயலலிதா கூடயோ, கலைஞர் கூடயோ, விஜயகாந்த் எல்லாம் இறங்கி வேலை செய்யறவருங்க. மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் அவர் நடந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு மழை பெஞ்சா இறங்கி வேலை செய்வாரா இல்லையா? நீங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் நடந்துச்சு. இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு இருந்திருந்தால் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நாங்க போயிருந்தா வாகன நெரிசல் வந்திருக்கும். பெரியாருக்கு நீங்க மாலை போட போனீங்க, அம்பேத்கருக்கு மாலை போட போனீங்க. கூட்டம் கூடி இருந்தா அந்த போராட்டத்துக்கான நோக்கமே டைவர்ட் ஆகி பாரு, போராட்டக்காரர்கள் அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அது அவங்க மேல திரும்ப கூடி இருக்கும். திரும்பி இருக்காதுங்கிற. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் கூடியது என்னவா மாறிச்சது? மொத்த மக்களுடைய கவனத்தையும் அது ஈர்த்துச்சா இல்லையா? இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த போராட்டத்தின் நோக்கமே அரசு எங்களுக்கு இப்படியான ஒரு நிலையை நிறுத்தி இருக்கிறது, எங்களுக்கு இதற்குண்டான தீர்வு எங்களுக்கு வேணும், இந்த தீர்வை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அதான போராட்டம். போராட்டங்கிறது என்னன்னா, எல்லா மக்களும் திரும்பி பாருங்க அரசு இப்படி பண்ணுது அப்படிங்கிறது மூலமா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அதான எந்த போராட்டத்தின் நோக்கமும். அப்ப இந்த போராட்டம் நடக்குது, நீங்க உள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் நான் கிளம்ப மாட்டேன்னு உட்காந்துட்டீங்க, உங்களுக்காக கூட்டம் கூடுது, அந்த கூட்டம் மொத்தமும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்குது அப்படின்னாக்க அந்த தீர்வு உடனடியாக எட்டப்பட்டிருக்குமா இல்லையா? அந்த தீர்வு நோக்கி நீங்க கொண்டு போயிருக்கலாமே, ஏன் அதை செய்யல? அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் நீங்க வாங்க, ஏன் பண்ணைக்கு வாங்க, நான் பண்ணையாரா இங்க உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகே, இல்ல அதுதான் சும்மா சினிமாக்காரன் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பேத்கரை தோத்தடிச்சது சினிமாக்காரன் கிடையாது, பாலிட்டிஷியன் அப்படின்ட்டு லைனா சொல்றாருல்ல. உங்களுடைய காமராஜரை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அப்படிங்கிறீங்க. இந்த கையில் இப்படி சொல்றீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க?
இந்த காமராஜரை தோக்கடிச்சு 67 எப்படி ஆட்சி அமைச்சார்களோ அதே போல நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறீங்க. எதை எடுத்துக்கிறது? நான் இப்போ காமராஜரை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அதே மாதிரி நாங்களும் தோக்கடிப்போம் அப்படிங்கிறீங்களே. இது 67 ரிட்டன் ஆகும் அப்படிங்கிறீங்களே, அது என்னது? வரலாறு திரும்புகிறது அப்படின்னு போட்டு 67 போடுறீங்களே. யாரை தோக்கடிச்சாங்க? உங்கள் கொள்கை தலைவராக வச்சிருந்த காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் தானே தோக்கடிச்சாங்க. அந்த தோக்கடிச்சதை தான் நாங்க இப்ப செய்ய போறோங்கிறத நீங்க சொல்றீங்களா? அதே போலதான் நாங்களும் செய்ய போறோங்கிறீங்களா? என்ன அதனுடைய நோக்கமே? இல்ல, நாம் தமிழர் கட்சியை அலட்சியப்படுத்துறாங்களா, எல்லாரும் குறைச்சு மதிப்பிடுறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப தாவேகாவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். நாங்கள் ஒரு தெளிவான திமுகவே வந்து தாவேகாவை பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல. திமுக எல்லாருக்கும் தாங்க அழுத்தம் கொடுக்கும். நாம் தமிழர் கட்சி எந்த மேடைக்கு இது வரைக்கும் வந்துட்டு சரியான அனுமதி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு போராட்டத்துக்கு முதல் கொண்டு நாங்க போய் காவல் நிலையத்தில் நின்றுட்டே தான் இருக்கணும். ஏன்னா எந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கு உண்டான அனுமதி கிடைக்காது. அப்படி கிடைக்கக்கூடிய அனுமதி எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு நம்ம அந்த இடத்துல போராட்டம் நடத்த போறோம்னு எல்லாம் அறிவிப்பு செஞ்ச பிறகு, அறிவிப்பு செஞ்சு போஸ்டெல்லாம் அடிச்ச பிறகு இந்த இடம் கிடையாதுங்க, இந்த இடத்துக்கு போங்கம்பாங்க. அது வந்துட்டு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு மூலையில ஒரு முட்டுச்சந்துக்குள்ள எந்த இடத்துலையும் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு வாகனம் கூட போக முடியாது, நிறுத்தமே இருக்க முடியாதுங்கிற இடத்துல உங்களோட ஆர்ப்பாட்டத்தை வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக ஆளுங்கட்சி செயல்படும். இன்னொன்னு, இப்பவே நீங்க இப்படி சொல்றீங்க, எலெக்ஷன் நெருங்கும் போது பாருங்க, அவங்க வந்துட்டு காசு கொடுப்பார்கள், அவர்கள் என்ன வேணா செய்வாங்க, போலீஸ் அவங்களை எதுவுமே செய்யாது. நீங்க நல்ல உள்ளையா நடந்து போயிட்டு இருப்பீங்க, உங்களை கைது பண்ணும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்க வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களை நோக்கி நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சி பயப்படுறதுனால நாங்க பெரிய ஆளு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. ஆளுங்கட்சி எல்லாருக்கும் எதிராகவும் அப்படித்தான் வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அரசியல்வாதியாக மாறணும். நீங்க அரசியல்வாதியாக மாறணும். அரசியல்வாதியாக மாறினா தெரியும், எல்லாருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். நீங்க அவ்வளவு விடுங்க. விசிகா ஒரு மாநாடு நடத்துதுன்னா அதை விடுறாங்களா பாருங்க. விசிகா ஒரு கொடி ஏத்துதுன்னா விடுறாங்களா பாருங்க. ஏன் விசிகா வளர்ந்துருச்சுன்னா இன்னும் 2 சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கல்ல, அப்ப அவங்களை அடக்கி வைக்கணும்ல. அதை முதற்கொண்டு திமுக செய்யும். அது உங்களை நோக்கி இல்ல, அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற யாரையும் கூட வளர விடாது. அப்படி இருக்கும்பொழுது நாங்க எங்களை வளர விடாம இவங்க தடுக்கிற சக்திங்கிறதுனாலே நாங்க பெரிய சக்தி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அப்படி கிடையாது. 26 தேர்தல் முடிவு காட்டும் உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது. நீங்க அதற்கு பிறகு நீங்க சொல்லுங்க, நாங்க வந்துட்டு சிஎம் ஆகிற கனவுல வந்தோம், 4 சீட்டு 5 சீட்டு கூட ஜெயிக்க முடியல, நீங்க முக்குனீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு. நேர்மையாளரா நின்னுங்க. நீங்க வந்துட்டு ஒரு மேடையில ஏறி முதல் மேடையில வந்துட்டு அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, மாணவர்கள் மத்தியில ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன்ட்டு ஓட்டு வாங்காதீங்க, காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. அந்த நேர்மையும் நியாயமும் உங்களுக்கும் இருக்கணும். 26 தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு 1 பைசா காசு கொடுக்க மாட்டேன், நாம் தமிழர் கட்சி எப்படி சத்தியம் பண்ணி நிற்குதோ அதே போல நீங்களும் உங்கள் வேட்பாளர்கள் நிற்கணும். களத்துல நின்னு பாருங்க, தெரியும் யார் அதிக ஓட்டு வாங்குறா, யாரு கம்மியான ஓட்டு வாங்குறாங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு திமுக மட்டும் தாண்டி எல்லா கட்சிகளுமே தாவேகாவை பத்தி ஏதோ ஒரு வகையில பேசிக்கிட்டே இருக்காங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருக்கு, இல்ல வாக்கு வங்கியில ஏதோ ஒரு சரிவை ஏற்படுத்துவார், ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் விஜயனுடைய வருகை அப்படிங்கறதுனாலன்னு புரிஞ்சுக்கலாமா? விஜயுடைய வருகை வந்துட்டு அவர் ஓட்டு சதவீதம் சில வாங்க போறாரான்னு கேட்டா நிச்சயமா வாங்க போறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லல. அவருக்குன்னு ஒரு ஓட்டு விழுதானே செய்யும். விசிகாவுக்கு வாக்கு வங்கி குறையுன்றாங்க, நாம் தமிழருக்கு நான் சொல்றது கேளுங்க, எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓட்டு விழுந்துதானே ஆகணும். அவருக்கு உண்டான ஒரு ஓட்டு, அவர்களுடைய ரசிகர் பலம் இருக்கு, அவர்களுடைய எது இருக்கு. இப்போ இந்த 1.5 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அந்த 1.5 லட்சம் ஓட்டாவது விழுந்துதானே ஆகணும் இல்லையா? சார், வெறும் 1.5 லட்சம் இல்லைங்க, நான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் அதாவது விழுந்துதானே ஆகணும் இல்லையா? இந்த 1.5 லட்சம் ஓட்டு இதுக்கு முன்னாடி வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே, அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே. இப்போ இந்த ஓட்டு உங்களுக்கு வருதுன்னாக்கா ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு தான் வரும், அது யாருமே மறுக்கல. எல்லா கட்சியில இருந்தும் அவங்களுக்கு பிரிஞ்சு போகும். ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஓட்டாக மாறி நிற்கும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை வரும் 20% 25% கதை விடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, இப்போ இதற்கு முன்பு நடந்த 24 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு கட்சி தொடங்கிட்டாங்க. அப்போ கட்சி தொடங்கிய பிறகும் அவர்களுடைய வாக்கு வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு தான் போயிருக்கு இல்லையா? ஓட்டு போடாமலாம் யாரும் நிராகரிச்சுட்டு போகல, இல்லை வேற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை விடுங்க, ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, 2 இடைத்தேர்தல் நடந்துருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 இடைத்தேர்தல் நடந்துருச்சு. இந்த 2 இடைத்தேர்தல்களையும் அவங்களுடைய வாக்கு யாருக்கு போயிருக்கு? ஏதாவது ஒரு கட்சிக்கு போயிருக்கணும்ல. அப்போ ஒரு கட்சியை நோக்கி அவங்க அத்தனை பேரும் போட்டிருந்தா ஒன்று அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாக காமிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ நாம் தமிழருக்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா நாம் தமிழருடைய கட்சியினோட வாக்கு சதவீதம் அதிகரித்து காமிச்சிருக்கணும். 20% இவங்க சொல்கிறது போல் 20% 20% அதிகரிச்சிருக்கணும், அதிகரிக்கலை. இல்லை அதிமுகவுக்கு அதிகரிச்சிருக்கணும், இது ஏதோ ஒரு கட்சிக்கு அதிகரிக்கலை இல்லையா? அப்போ எங்கே போயிருக்கு உங்களோட ஓட்டு? வாக்கு சதவீதம் பதிவானதாவது குறைஞ்சிருக்கணும். நாங்கள் வந்து ஓட்டே போடலப்பா, யாருக்கும் ஓட்டு போடல, நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா திமுகவுக்கு நாங்கள் ஓட்டே போடல, திமுக தான் எங்களுடைய எதிரியாக கருதுறோம், திமுகவுக்கு ஓட்டு போடல. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு, திமுக நாம் தமிழர் மட்டும்தான் நினைச்சு வேற யாருமே நிற்கலை
இல்லையா? அப்போ திமுகவுக்கு ஓட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் சொல்லுவது போல நீங்கள் வந்துட்டு ஒரு பலமான ஒரு ஆட்களாக இருந்திருந்தால் உங்களுடைய ஓட்டு சதவீதம் அந்த ஈரோடு தொகுதிக்குள்ள ஒரு 20% இருந்திருக்கும்னா 20% வாக்கு சரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் சரியில்லை? நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்துருந்துச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்த்துருச்சு. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்த்து அவ்வளோ வேலை செஞ்சிருக்கு. எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. திமுகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. அப்போ உங்களுடைய வாக்கு சதவீதம் எங்கே போச்சு? கேள்வி இருக்குல்ல. அப்போ ஈரோடு தொகுதிக்குள்ள உங்களுக்கு வாக்கு இல்லையா? மற்ற தொகுதிகளில் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த கேள்வியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கள நிலவரம் என்னவா இருக்குங்கிறது. கள நிலவரத்தில் அப்படி இல்லை. நீங்கள் சொல்றது போல 10% 20% உங்களுக்கு வாக்கு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அது 26 தேர்தல் வந்தால் உங்களுக்கும் தெரிய போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, இப்போ ஒரு நிறைவான கேள்வி இது மட்டும். நேற்றைக்கு நடந்த அந்த ஒட்டுமொத்த மாநாடு, அங்கே நிரம்பி வழிஞ்ச அந்த கூட்டம், இது எல்லாத்தையுமே எப்படி பார்க்கலாம்? இன்னும் அங்கே இருந்த கூட்டம் இல்லாமல் வெளியே, மதுரைக்கு வெளியவே நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படியான காணொலிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சதில்லை. இது விஜய் சாதகமாக அமையுமா? எப்படி அந்த கூட்டத்தை நீங்கள் வந்துட்டு நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை மதுபாட்டில்கள் கிடந்தது, எத்தனை நாற்காலிகள் உடைக்கப்பட்டது, எத்தனை பேர் வந்துட்டு கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டார்கள், பெண்களுடைய கழிவறைக்குள் ஆண்கள் எத்தனை பேர் புகுந்து கொண்டார்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு ரேம்ப் எதுக்கு போட்டு அதுக்கு 10 அடி இடம் விட்டு அந்த கிரீஸ் எல்லாத்தையும் தடவி கம்பிகளில் ஏற முடியாத அளவுக்கு பண்ணின பிறகு இத்தனை பேர் ஏறி குதிச்சு, இதுதான் கட்டுப்பாடா? இதான் இராணுவ கட்டுப்பாடா? அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் நடந்து வந்துட்டு திரும்பி போன உடனே அத்தனை கூட்டமும் கலைஞ்சு போகிற வீடியோக்களையும் நீங்கள் பார்த்தீங்க. நான் சொல்லி ஏதோ காழ்ப்புணர்ச்சியெல்லாம் சொல்லலை. என்ன காரணத்தினால இது நடக்குதுன்னா, அத்தனை பேரும் ரசிகர்களாக வர்றாங்க. விஜயை பாத்திரக்கூடாதா, பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ரசிகராக வர்றாங்க. ஒரு திரையில் தோன்றின ஒரு ரப்பரை நம்ம நேரில் பாத்திர மாட்டோமாங்கிற ரசிகராக வர்றாங்க. இதே விஜய் இன்னொரு 1/4 மணி நேரம் கழிச்சு பேச போறாருப்பா, அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாரு, அதை நம்ம கேட்டுக்கொள்வோமே, அது இந்த மாநாட்டை நோக்கி நம்ம அரசியல் படுவோமேங்கிற நோக்கத்தில் யாருமே வரலைங்கிறது உங்களுக்கு அதிலேயே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ இதனால தான் நாங்கள் சொல்றோம், வெறும் ரசிகர் கூட்டமாகவே நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள், உங்கள் ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துங்கள். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நேற்று மேடையில் ஏறி கூட சரியான அரசியலை நீங்கள் பேசி இருந்து, என் ரசிகர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்யணும், ஒரு துண்டை தூக்கி இப்படி வீசி எறியாதீங்க, இந்த மாதிரி ஏறி குதிக்காதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவர் வந்துட்டு ஒரு அன்பு கட்டளை இட்டு இருந்தா கூட அத்தனை பேரும் கேட்டிருப்பாங்களா இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யறான் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிறவன் கேளுங்க, அவனை தவறு செய்யாம விடாம தடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவருடைய கட்சிக்காரர்கள் வந்துட்டு செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அப்ப இதை நோக்கி நீங்க அரசியல் படுத்தாமல் மீண்டும் மீண்டும் ரசிகர் மனப்பான்மையிலேயே அவரை வச்சுக்கணும் அப்படிங்கிறதே உங்களுடைய நோக்கமாகவும் இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு செல்ஃபி எடுத்துட்டா போதும், நான் ஒரு செல்ஃபி எடுப்பேன், நீ ஒரு செல்ஃபி எடுப்ப, அதோட மாநாட முடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னாக்க அதனுடைய நோக்கம் என்னவாக போகுது? அடுத்த தலைமுறையை நீங்க என்னவா வளர்த்தெடுக்கிறீங்க? ஒரு அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு நாங்கள் வந்துட்டு போராடி இந்த காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய மாநாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாற்காலி உடையாது. அத்தனை 1,00,000 பேர் கூடினாலும் அடுத்த 5 நிமிடத்தில் அத்தனை நாற்காலிகளும் அடுக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன? இதுதான் மக்கள் இராணுவம். நீங்கள் இங்கே வீர வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டுங்கிறது என்னங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறவர்களோட மொத்த கூட்டமும் அமைதியாகும் போது அவங்க பேசாமல் நின்றுவாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களாக வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடு என்னங்கிறது தெரியாது. ஆனால் மொத்த பேர் அமைதியானவன நம்ம பேசினா இப்போ ஏதோ தவறாயிடுமோன்னு அத்தனை பேரும் அப்படியே திகைச்சு போய் நிற்பாங்க. ஏன்னா அப்படியான ஒரு மக்கள் இராணுவத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே நாம் தமிழ் கட்சி வந்துட்டு கண்ணுக்கு எதுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் திராவிட கூட்டத்தை போல மீண்டும் வந்துட்டு நாற்காலிகளை தூக்கி தலையில வச்சுட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன், எல்லாத்தையும் திருடிட்டு போவேன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றிவிட்டு ஒரு நல்ல அரசியலை, ஒரு தூய அரசியலை மக்கள் மத்தியில் விதையுங்கள், நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்றேன். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்திற்கு நன்றி. நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.